Hello students, welcome to அடா 24/7 தமிழ். அடா 24/7 தமிழ்ல இருந்து நான் உங்கள் கருப்பசாமி. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சிலேருந்து வந்திருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு. இந்த ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூபிஎஸ்சிக்கு வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி சயின்ஸ் படித்தவங்க, அதாவது எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தவங்க அல்லது இன்ஜினியரிங் படித்த மக்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸோ காம்படிஷன் கம்மியாக இருக்கும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 19/2021 யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன்வைட்ஸ் ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் பை செலெக்ஷன் டு த ஃபாலோவிங். ஸோ அதுக்கப்புறமேட்டு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா upsc.nic.in இந்த வெப்சைட் வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி நம்பர் 1. ஸோ அதில் வந்து 2 வேக்கன்சிஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கமிஷனர் கிராப்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து எடுத்திருக்கிறாங்க. அதில் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ master's degree in agricultural economics or agricultural extension or agronomy or entomology or nematology or genetics and plant breeding or agriculture botany or plant biotechnology or plant pathology or plant physiology or seed science and technology or soil science and agricultural chemistry or bachelor's degree in agricultural engineering from a recognized university ஆர் இன்ஸ்டியூட். சரியா? ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதை தவிர்த்து மேலே குறிப்பிட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபார் மாஸ்டர் டிகிரி ஹோல்டர்ஸ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஏரியா ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இன் ஃபுட் ஆர் கேஷ் கிராப்ஸ், அதாவது பணப்பயிர்கள் அந்த மாதிரி. இதில் எக்ஸாம்பிள் ரைஸ், வீட் ஆர் பல்ஸ் ஆர் மெல்லட் ஆர் சுகர் கேன் ஆர் காட்டன் ஆர் ஜூட் or oil seeds in a central government or state government office or public sector undertaking or autonomous body or any recognized institution. So privatelyோ governmentலையோ 2 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். For bachelor's degree in agricultural engineering holders, so engineering முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 4 years experience in the area of production and productivity in food or cash crops. Example rice, wheat, pulse, millet, sugar cane, cotton, jute, oil seeds. அதுக்கப்புறமேட்டு அதே இது சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அல்லது அட்டானமஸ் பாடி அல்லது ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேகன்சிஸ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 29 வேகன்சிஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் அம்யூனேஷன் Directorate General Quality Assurance, Department of Defense Production, Ministry of Defense. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 29 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸில் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் ஒன் ஆஃப் த 2 சப்ஜெக்ட்ஸ் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதாவது எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அல்லது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா Bachelor of Degree in Engineering or Technology in Mechanical or Production from a recognized university or institute. So MSc Physics அல்லது Chemistry அல்லது Mechanical Engineering அல்லது Production Engineering. So experience பார்த்தீங்க அப்படின்னா 2 years practical experience in production or development or quality assurance in the field of Mechanical Engineering or Production Engineering from a recognized organization or undertaking. சரியா? ஸோ 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் கொஞ்சம் அதிகபட்சமான வேகன்சிஸ் 74 வேகன்சிஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், டைரக்டரேட் ஜெனரல் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 74 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனில் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் இன் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அல்லது எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் இல்லை எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ். சரியா? அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இன் எனி ஒன் ஆஃப் த டிசிபிள்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இசிஇயாக இருக்கலாம் அல்லது ட்ரிபிள்இயாக இருக்கலாம். ஸோ இல்லது எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இதில் கூட வச்சுருக்கலாம் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்
அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட். ஸோ இதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருடங்கள் கேட்டிருக்கிறாங்க. 2 வருடங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்து 4வது வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 54 வேகன்சிஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஜென்டெக்ஸ் டைரக்டரேட் ஜென்ரல் குவாலிட்டி அஷூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இதில் மொத்தம் 54 வேகன்சிஸ். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் இன் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் அல்லது ஆர்கானிக், அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் ஒன் ஆஃப் த டிசிபிள் விஸ் மெக்கானிக்கல் மெட்டலார்கி டெக்ஸ்டைல் அண்ட் க்ளோத்திங் textile technology, plastic technology, polymer technology, ceramics technology from a recognized university or institute. So MSc அல்லது engineering. 2 years practical experience. So ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குமே 2 years practical experience கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அடுத்து வேகன்சி நம்பர் 5, 17 வேகன்சிஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் டைம் ஸ்கேல், அதாவது ஜேடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கிரேட் ஆஃப் சென்ட்ரல் லேபர் சர்வீஸ், குரூப் ஏ ஆர்கனைஸ்டு சர்வீஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் த போஸ்ட். இதுக்குள்ளே என்னென்ன போஸ்ட் இருக்கும் அப்படின்னா அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனர் சென்ட்ரல் அல்லது அசிஸ்டன்ட் வெல்ஃபேர் கமிஷனர் சென்ட்ரல், அசிஸ்டன்ட் லேபர் வெல்ஃபேர் கமிஷனர் சென்ட்ரல் அல்லது அசிஸ்டன்ட் டைரக்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட், லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 17 வேகன்சிஸ். ஸோ இதில் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா டிகிரி ஆஃப் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, ஸோ ஏதாவது ஒரு டிகிரி, டிப்ளமோ இன் சோஷியல் ஒர்க் ஆர் லேபர் வெல்ஃபேர் ஆர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் லேபர் லா ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன். சரியா, டிகிரி, அப்புறமேட்டு சோஷியல் ஒர்க் அல்லது லேபர் வெல்ஃபேரில் ஒரு டிப்ளமோ அல்லது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், பர்சனல் மேனேஜ்மெண்ட், லேபர் லா, இதில் ஏதாவது ஒரு இதில் ஒரு டிப்ளமோ வச்சுருக்கணும். டிசைரபிள் அப்படிங்கிறது டிகிரி இன் லா ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ ஏதாவது ஒரு டிகிரின்னு கொடுத்துருந்தாங்களா, அதில் வந்து நீங்கள் லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கவே இல்லை. ஸோ லா முடிச்சிருக்கிற மக்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்த 6வது வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 வேகன்சிஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இன் த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். ஸோ இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பேச்சுலர் டிகிரி ஆஃப் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி. பட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிருக்கான், 2 years experience in administration, accounts and establishment, legal or vigilance matter in central or state or union territory government or government of autonomous or statutory organization or central or central or state public sector corporation or university. ஓகேவா? ஸோ டிசைரபிள் வந்து இதுலையுமே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லார் பர்சனல் மேனேஜ்மெண்ட் டிகிரி இருந்தால் போதும். அப்படி இல்லை அப்படின்னு அதுவும் சேர்த்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தவிர அந்த துறைகளில் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இது யாருக்காக அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு செக்டார்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். 7வது பார்த்தீங்க அப்படின்னா 1 வேகன்சி ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆயுர்வேதா ராஜாஷர், டைரக்டரேட் ஆஃப் ஆயுஷ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஆஃப் NCT ஆஃப் டெல்லி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா the post is temporary but likely to be continued indefinitely. அதாவது டெம்பரரி மாதிரி தான் இருக்கும், பட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. எஜுகேஷனில் வந்து டிகிரி இன் ஆயுர்வேதா மெடிசன் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்டு பை லா ஆர் ஸ்டாச்சுரி போர்டு, ஃபேக்கல்டி, examining body of Indian medicine are equivalent as recognized under Indian Medical Central Council Act 1970. ரெண்டாவது, a postgraduate degree in the subject specifically concerned included in the Schedule of Indian Medicine Council Act 1970. அதாவது MD முடிச்சிருக்கணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வேகன்சி நம்பர் 8, 1 வேகன்சி ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆயுர்வேதா மௌலிக் சித்தாந்தா இவம் சம்கிதா, டைரக்டரேட் ஆஃப் ஆயுஷ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஆஃப் NCT ஆஃப் டெல்லி. ஸோ இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி இன் ஆயுர்வேதா மெடிசன் ஃப்ரம் அ யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்டு பை லா ஆர் ஸ்டாச்சுரி பாடி, ஃபேக்கல்டி, எக்ஸாமினிங் பாடி ஆஃப் இந்தியன் மெடிசன் ஆர் ஈக்குவலண்ட் அஸ் ரெகக்னைஸ்டு அண்டர் இந்தியன் மெடிசன் கவுன்சில் ஆக்ட். ரெண்டாவது, எ போஸ்ட் டிகிரி கிராஜுவேட் டிகிரி இன் த சப்ஜெக்ட் ஆர் ஸ்பெஷாலிட்டி கன்சர்ன்ட் இன்க்ளூடட் இன் த ஷெடியூல் ஆஃப் இந்தியன் மெடிசனல் சென்ட்ரல் கவுன்சில் ஆக்ட். ஸோ MD படிச்சிருக்கணும், MD சித்தா படிச்சிருக்கலாம், இல்லை MD ஆயுர்வேதா, எனிதிங் எல்ஸ். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா க்ளோசிங் டேட் ஆஃப் த அப்ளிகேஷன், அதாவது க்ளோசிங் டேட் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து 13/1/2022 அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
லாஸ்ட் டேட் ஃபார் பிரிண்டிங் ஆஃப் கம்ப்ளீட்லி சப்மிட்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப் டு 14/1/2022. சரியா? ஸோ டேட் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நிறைய நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா ஸோ சிட்டிசன்ஷிப் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலையுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. அதை தான் இவங்களும் சொல்கிறாங்க. பட் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். எஸ்சி எஸ்டினா 5 வருடங்கள், ஓபிசி அப்படின்னா 3 வருடங்கள் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தவிர்த்து கீழே வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கன்செஷன் ரிலாக்ஸேஷன்ஸ். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸஸ்லையுமே கன்செஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் என்ன அதை தவிர்த்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸோ கீழே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா டீட்டெயிலுமே யூபிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து இருக்குது. எப்படி அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. upsc.online.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ கீழே நிறைய கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், என்னென்ன மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடானது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்குறாங்க. ஸோ 26/12/2021 வந்துச்சு. இதில் வந்து டீச்சிங் நான் டீச்சிங் போஸ்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்த நான் டீச்சிங் போஸ்டிங் வந்து மேக்ஸிமம் டிகிரி தான், டிகிரி டைப்பிஸ்ட். ஸோ இந்த ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் போய் வெரிஃபை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 1/2021. Applications are invited in the prescribed format from eligible candidates for appointment to the following post. டீச்சிங்கில் வந்து ப்ரொஃபஸர் நம்பர் ஆஃப் போஸ்ட் 2, அசோசியேட் ப்ரொஃபஸர் 4, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 68, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் 1. ஆக்சுவலாக இந்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்க அப்படின்னா வேறு டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. வெப்சைட்டில் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டீச்சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் லைப்ரரி ஒரே ஒரு போஸ்ட், சூப்பரிண்டெண்டன்ட் ஒரே ஒரு போஸ்ட், ஸ்டெனோகிராஃபர் ஒரே ஒரு போஸ்ட், அசிஸ்டன்ட் 8 போஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் 14, ஜூனியர் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் 4, லைப்ரரி அசிஸ்டன்ட் 2, ரெக்கார்ட் கிளர்க் 5, எலக்ட்ரீஷியன் 1, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 11, ஸ்டோர் கீப்பர் 1, ஹெல்பர் ஆர் மெசஞ்சர் 1. சரியா? For further details regarding application form, qualifications, pay and general instructions, please visit the university website www.tndalu.ac.in from 26/12/2021 by 8 AM. அதாவது கடைசி டேட் வந்து 19/1/2022 மாலை 5:45 உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து சேர்ந்துருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ இதில் என்ன அப்படின்னா எம்பிசி இப்போது வந்து வன்னியர்களுக்கு வந்து செப்பரேட் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்களே, அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை பற்றி இது கொடுத்துருக்காங்க. எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் எப்படி வருதோ அதை பொறுத்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நோட்டிஃபிகேஷனுமே ஒன்று யூபிஎஸ்சி வெப்சைட்டில் போய் பாருங்கள், இன்னொன்று வந்து நம்மளோட தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் பாருங்கள், தெளிவான விவரங்கள் கிடைக்கும். நன்றி.